அவரை பார்த்தாவே விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போயிட்டு அடிக்கணும்னு மிருகத்தனமா அடிச்சதுல அவருக்கு அடிப்பட்டதால தான் ரத்தம் உறைஞ்சிருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க. இல்லன்னு காவல்துறை பொய் சொல்றாங்க. விழுந்தாருன்னா எங்க விழுந்தாரு? மதுரை மாவட்டம் சிந்தாமணி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அனுப்புநாடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் இப்போ காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட பரமசிவம் பூசாரி அவர்கள். நம்ம அமைப்பில் பூசாரிகளை ஒருங்கிணைக்கிற மிக உன்னதமான பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரை பார்த்தாவே விசாரணைங்கிற பேரில் கூட்டிட்டு போயிட்டு அடிக்கணும்னு தோணாது. ஒரு சாமியார் போல இருப்பார். அவரை விசாரணைங்கிற பேரில் ரெண்டு தாய்மார்களுக்கு இடையில பிரச்சனை. இதுக்கு காவல்துறை யாருடைய தூண்டுதல்னு தெரியல, இவ்வளோ அக்கறை காட்டி அவரை காவல் நிலையத்துக்கு கூட்டி போய் மிருகத்தனமா அடிச்சதுல அவர் காவல் நிலையத்துக்கு உள்ளேயே கீழே விழுந்திருக்கிறாரு. விழுந்ததுல அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதற்காக என்ன பண்ணிருக்காங்க, உடனே காவல்துறைய அவரை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு மாத்திரையை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அங்க எந்த ரிஜிஸ்டரும் பண்ணாம வீட்டுக்காரம்மா கிட்ட இவரை கூட்டிட்டு போங்க, ஒன்னும் அடியெல்லாம் படல, கூட்டிட்டு போங்க, விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சுட்டு எந்த வழக்குமே போடாம இவரை கீழே தள்ளி விட்டு அடிச்சோன்னு இவர் மயக்கமாகி வாந்தி எடுக்கவும் ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக அனுப்பி விட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்து திரும்பவும் ஜிஹெச்ல போய் அட்மிஷன் ஆகுறாரு. மண்டை அடிபட்டிருக்கு, ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு நாங்கள் ஜிஹெச்ல சொல்லவும் அவங்க வீட்டுக்காரமா தனியார் மருத்துவமனைக்கு வேலம்மாள் கூட்டி போய் அங்க பார்க்கும் போது அவங்களும் அதை உறுதி செய்யறாங்க. அடிப்பட்டதால தான் ரத்தம் உறைஞ்சிருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க. உடனடியா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆபரேஷன் முடியுது. அது பலனளிக்காம அவங்களுடைய கொடூர தாக்குதல்ல பரமசிவம் பூசாரி இறந்து விடுகிறார். இப்ப நாங்க காவல்துறையை நம்பல, உடனடியா நாங்க நீதிமன்றத்தை நாடுகிறோம். நான் ஒன்று அவங்க 3 பேராசிரியர்கள் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும், அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கணும்னு சொல்லும் போது ஃபுட்டேஜே இல்லைன்னு காவல்துறை பொய் சொல்றாங்க. ஆனா இவங்க விசாரணைக்கு போகிற போது அந்த அம்மாவும் அந்த பையனும் அப்ப சிசிடிவி இருந்திருக்கு, கேமரா இருந்திருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்க கோர்ட்ல, காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜே இல்ல அப்படி சொல்றாங்க. அப்போ நிச்சயமா அவர் காவல்துறையால அடித்துதான் கொலை செய்யப்பட்டார். விசாரணையில் அது தெரிய வரும். நாங்க உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். எந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணல, உடனடியா நம்ம நீதிமன்றத்தை அணுகணும். அவங்க முறைப்படி இங்க நடந்திருக்கு. இப்போ பாடியை வாங்கலான்னு இப்ப வந்தா காவல்துறை மதியம் 12 மணிக்கு அவர் கீழே விழுந்துதான் இறந்தாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சமூக வலைதளத்தோட போலீஸோட அபிஷியல் ஐடியில போட்டுக்கிறாங்க. எதற்கு இப்படி முந்திக்கிறாங்க? காவல்துறை அதாவது நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலே மீறுகிற விதமா காவல்துறை ஒரு ரிப்போர்ட்டை சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்க. அதனால நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்கிறோம். எதற்காக அவசர அவசரமா சமூக வலைதள பக்கத்துல கீழே விழுந்தா இறந்தாருன்னு போட்டிருக்கீங்க? விழுந்தாருன்னா எங்க விழுந்தாரு? காவல் நிலையத்துல தான் விழுந்தாரு. நீங்க அடிச்சதால தான் விழுந்தாரு. 4-5 பேர் சேர்ந்து அடிச்சதால தான் அவர் கீழே விழுகிறார். இது தொடர்கதை ஆகக்கூடாது. மதுரையில மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் விளிம்பு நிலை மக்களை, குறிப்பா விளிம்பு நிலை மக்களை, ஏழை மக்களை விசாரணை என்கிற பேரில் கூட்டிட்டு போய் கண்மூடித்தனமா தாக்குறது, மிருகத்தனமா தாக்குறது இதோட நிறுத்தப்படணும். அதான் நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். ஆகையால இப்ப பாடியை நாங்க வாங்குறது இல்லைங்கிற முடிவு பண்ணிருக்கிறோம். ஏன்னா போலீஸ் மறுபடியும் தப்பிக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா இல்லைங்கிறாங்க, கீழே விழுந்துதான் இறந்தேன்னு சொல்றாங்க. இது ஏமாற்று வேலையா இருக்கு. அதனால நாங்க பாடியை வாங்க மாட்டோம்னு இப்ப முடிவு பண்ணிருக்கிறோம். நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்ல இருந்து மேஜிஸ்ட்ரேட்டு பேராசிரியர்கள் வச்சு நம்ம பிஎம் பண்ணலாம்னு சொன்னாங்க. சரி முறைப்படி அது நடக்கும் அப்படின்னு பார்த்தா போலீஸ் இப்ப திரும்பவும் ஒரு பொய்ய சொல்றாங்களே. அப்படிங்கும்போது நாங்க வாங்க மாட்டோம், வாங்க மறுக்கிறோம். இப்போ இன்னும் வரல, இனிமேதான் எல்லாமே வரும். இன்னைக்கு தான் பண்ணிருக்காங்க, இனிமேதான் வரும். அதுல நிச்சயமா உண்மை வரும். இப்ப காவல்துறையை இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்ணிட்டு திரும்ப அதை நியாயப்படுத்துற விதமா நடந்தா நாங்க எப்படி அதை ஏத்துக்கிறது? இன்னைக்கு ஒருத்தருக்கு நடந்துருச்சு, இது எப்படியே தொடர் கதையா ஆகுதுன்னு வச்சுங்களேன் இந்த ஆட்சியிலையும்.
ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத கதையா தொடர்ச்சியாக இதெல்லாம் நடந்துக்கிட்டே போனால் யார் தான் இதெல்லாம் கேட்குறது? பூசாரி பரமசிவத்தினுடைய மரணமாவது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கணும். அதனால நாங்கள் வாங்க மறுக்கிறோம்.